ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா வெண்ணைகளா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ அரசியல் பண்றதுக்கு தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரல. அவர் தமிழை வச்சுக்கலங்க அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தது ஒட்டுமொத்த தமிழ மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான். சோ நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க கவுத்தலாம் ஒரு கட்டணத்தை தெரிவிக்க முடியாது. சோ நான் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நெல்லையில கவின் அப்படிங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். நாம கூட அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். சோ அதுக்கு எதிராக ஏன் விஜய் வந்து வாய் திறக்கல, ஏன் கண்டனத்தை பதிவு பண்ணல? அன்னைக்கு அஜித்குமார் இறந்துக்கு மட்டும் உடனே ஓடி போனார்ல, அதுக்கு ஏதாவது போட்டோ எடுத்தார்ல. இன்னைக்கு இது சாதிய வன்மத்துக்கு எதிராக நடந்திருக்குல்ல. சோ இதுக்கு எதிராக ஒரு சாதிய வன்மத்தை எதிர்த்து அந்த கவினுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்கும்ல. ஏன் அப்படி குரல் கொடுத்தா அந்த எதிர்ப்பு தரப்புல உள்ள சமூகத்துடைய ஓட்டு அவருக்கு வராதுங்கிறக்காண்டி பம்பிட்டு இருக்காரா? அப்புறம் என்ன இவர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு கேட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிடுறானுங்க, சமூகத்துல பேசுறானுங்க. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு தக்க ஒரு பதிலடி கொடுக்க எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நீங்க பேச நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் தன்னுடைய மேடையில ஒரு விழாவுல தன் பக்கத்துல ஒரு மாணவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை கௌரவப்படுத்தி அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சாதிய வன்மத்துக்கு எதிராக பேசினார்ல, அது யார் தெரியுமா? சோ அதுவும் இதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் தான், சின்ன திரு அப்படிங்கிற மாணவன் சாதி அந்த வன்மத்துக்குள்ள ஆளாகப்படுறான், பள்ளி படிக்கிற மாணவன். சோ அவனுக்கு நேர்ந்த கொடுறதுக்கு நாம வந்து ஒரு நிரந்தர தீர்வு எப்படி கொடுக்கணும் சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து நேர பக்கத்துல குறைச்சு அவனை கௌரவப்படுத்தி அந்த சாதி வன்மத்துக்கு எதிராக பேசுறாரு. ஏன் அப்ப இதே வாயெல்லாம் ஏன் தளபதி விஜய் வரல? நல்லா ஒரு அரசியல பண்றாருப்பா, எல்லாருக்குமான ஒரு சிலவர் தான், சாதி வன்மத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாருப்பா, நல்ல மனசு பண்ணி எவனாவது புகழ்ந்து பேசுனீங்களா, பாராட்டினீங்களா? அன்னைக்கு ஒரு பேரும் வாய் திறக்கல. இன்னைக்கு அவ்வளவு பேர் பொங்கிட்டு ஏன் கண்டனம் தெரியல, கண்டனம் தெரியல. அது பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. ஏன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா ஐயோ அந்த சமூகம் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடாது, நம்மளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை கையில எடுக்காம இருக்கலாமே. அன்னைக்கு எடுத்தார்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயங்கிறது வேற, இந்த விஷயத்துக்கு 2 வேறுபாடு இருக்கு. ரெண்டுமே சாதி வந்து நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க. அது என்ன நடந்துச்சுங்கிறது உள் விவரங்கள் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கு தான் தெரியும், முழு விவரமும். சோ அவங்க வாய் திறமை எதுவுமே, அதாவது எடுத்தவங்க கவுத்தம்லாம் ஒரு விஷயத்துக்கு கணம் தெரிவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த பெண்ணு வீடியோ வெளியிட்டு இருக்குல்ல, அதுல என்ன சொல்லிருக்கு? எங்களுக்கும் நடந்த விஷயம் எங்களுக்கும் தெரியுங்க, யாரும் அதை பத்தி பேசாதீங்க, நான் வந்து அவனை காதலிச்சது உண்மைதான். சோ ஆனா அவன் தான், அதாவது கவின் தான் பாத்தீங்கன்னா இதை கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லணும்னா, அதனால என் வீட்டுல நான் சொல்லல, எங்க வீட்டுல யாரும் தெரியாது, சோ எங்க அம்மா அப்பாவுக்கு காரணம் கிடையாது. அந்த பெண் வெளியிடுது, வீடியோ வெளியிடுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கட்டுக்கதை விடுறாங்க சோசியல் மீடியால. அதாவது அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நான் காதலிக்கவே இல்லைன்னு சொன்னது மாதிரியும், சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் இறந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்லுது, இது என்ன காதலிச்ச பொண்ணு அப்படி இப்படி இந்த பையனை பத்தி அந்த பொண்ணை பத்தி ஏகப்பட்ட கட்டு சோசியல் மீடியா பரவி ஆளுக்கு அது கண்டனம் தெரிவிக்கீங்க, ஒரு மாதிரி கொண்டு போறீங்க அந்த விஷயத்த. அது வந்து ஒரு நல்ல இதுவே கிடையாது. அன்னைக்கு அஜித்குமாரோடைய பிரச்சனைகளை கூட 2 நாள் கழிச்சு தான் ட்வீட் போட்டார். நல்லா புரிஞ்சு விடணும், அறிக்கை வெளியிட்டார். அதாவது முழு விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன நிரந்தர தீர்வு நம்ம எடுக்கணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பையனை பார்க்க போனார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்துல அது அதிகார துஷ்பிரயோகம். ஒரு சட்டமே மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை தவறானது இருக்கு. சோ அப்ப அதை வன்மையான முறையில் கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கலன்னா திரும்ப இதே மாதிரி சம்பவம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ அந்த சட்ட வழிமுறைகள் தவறா இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை கையில வச்சு அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி நடக்கும் தெரியாம இருக்கும்போது அந்த ஆட்சியாளர் எதிர்த்து கேள்வி கேட்கணும். சோ அதுக்கு உடனடியாக குரல் கொடுத்தாரு. ஆனா இங்க அப்படியே பிரச்சனைக்கு யாரை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும்? இது மக்களா திருந்தணும், மக்கள் விழிப்புணர்வு அடையணும், மக்களாவது மக்கள் மனசு வந்து சாதி வன்மங்கிறது போக்கணும். சோ இப்ப அங்க போய் நிக்கக்கூடியவங்க எல்லாரையும் பாருங்க. அதாவது முழுக்க முழுக்க இப்ப இந்த சம்பவத்தை மட்டும் கையில எடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டுல இப்ப வேற எங்க சாதியில ஏதாவது ஒரு சாதியத்தால ஒரு வன்மையான ஒரு இது நடந்துச்சு, ஒரு படம் நடந்துச்சுன்னா உடனே அந்த சாதியை சேர்ந்த அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் உடனே போயிருவாங்க. சோ அதை வச்சு ஒரு அரசியல் அப்படி பிரம்மாண்டமா ஒரு அரசியல் கொடுப்பேன். ஏன்னா அந்த சாதிக்காக நாங்க தான் நிக்கோம் சொல்லி அப்படி காட்டுறதுக்காண்டி. சோ அப்படியே ஒரு சாதி அரசு நடந்திருக்கு. இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. முழு ஜாதி அரசு நடந்துட்டு இருக்கு. போய் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அஜித்குமாருக்காக வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார்ல ஸ்டாலின் அவர்கள், இது கேட்பாரா? இதுக்கு அவருடைய அதிகார துஷ்பிரயோகத்துல நடக்கல, அதனால அவர் பேசாம இருப்பார்ல. சோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவருடைய அமைச்சர்லாம் அங்க போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிங்க, நீங்க வந்து உடலை வாங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல அதுக்காண்டி இல்ல. இப்ப கூட பாருங்க எப்படி ஒரு சாதி அரசுல கட்டமைக்கணும். அதாவது திருமணம் அங்க போயிட்டு என்ன சொல்ற கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக 1 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்துறாரு. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா இவர் வலியுறுத்தி சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி அரசு கட்டமை, உங்களுக்காக நாங்க தான் நிக்கோங்கிற மாதிரி. ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார அடிப்படையில பின்தங்கி போய் இருக்கிற குடும்பம் கிடையாது. அவங்களுக்கு உண்மையில் நிதியே வேண்டாம், நீதி தான் வேணும். சோ அப்ப இங்க என்ன மாதிரி அரசியல கட்டமைக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நாங்க தான் இருக்கோம், நாங்க தான் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதி அரசியல கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு கூட புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் சியாம் கிருஷ்ணசாமி அங்க போயிட்டு என்ன மாதிரி பேசுறாருன்னு பாருங்க. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் தான் இதுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் தான் கையில பாத்தீங்கன்னா அறுவாள் எடுத்து அப்படி இப்படி தொடர்ந்து குற்றங்கள் ஈடுபடுது. வெள்ளக்காரன் அன்னைக்கு போட்டது சரியான இதுதான், குற்றப்பிரபலம் சட்டத்தை போட்டானா அது கரெக்ட் தான், அன்னைக்கு அவனுக்கு ஓட்டு தேவைப்படல அதனால கரெக்டா போட்டிருக்கான், அதான் திரும்பியும் பண்ணணும். இப்ப எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா திரும்ப ரொம்ப வந்து இப்படிதான் அலையிறாங்க. அந்த 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 ஜாதி ஒட்டுமொத்த ஜாதியுமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஜாதியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா சித்தரிக்க அங்க போய் நின்றுட்டு
என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை வச்சு ஒரு அரசியல் அங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர், நாங்க தான் அவங்களுக்கானவங்க காட்டணும் முயற்சி பண்றாங்க. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி இப்போ புரிதம் கிருஷ்ணசாமி இப்ப அதுக்கப்புறம் அங்க போன சில இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கிறேன், இதே எண்ணத்தை இதே கோபத்தையும் விரத்தையும் நீங்க வேங்கவையில ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அங்க ஏன் நீங்களாம் போகல? வேங்கவையில குடிநீர்ல மலம் கலக்கப்பட்டதா ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அங்க போய் அந்த மக்களுக்கு ஆதரவா நின்று நீங்க வந்து இந்த மாதிரி பயங்கர ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? ஏன் அங்க போய் நிக்கல அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது? ஏன்னா அங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சாதிய தாக்கத்தை அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இழுக்க உங்களுக்கு முடியாது. அதாவது அங்கெல்லாம் இப்ப திருமாவளவன்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசல. ஆனா இன்னைக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் என்ன நடக்குன்னு அப்ப நீங்களே என்ன மாதிரி கட்டமைக்கீங்க? மக்களுக்கு அந்த மக்களுக்கு தேவையான நிதியை வாங்கி கொடுக்கணுமா இல்ல நீதியை வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு புரியல. சோ அப்படி இப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சாதி கட்டமைப்பா ஒரு அரசியல பண்ணும்போது விஜயாவில அதே மாதிரி ஒரு அரசியல பண்ண நீங்க முயற்சி பண்றது எந்த வகையில் நியாயம்? சோ அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் பண்ற மாதிரி ஒரு அரசியல ஒரு ஜாதியை மையப்படுத்தி அந்த மக்கள் அதாவது குறிப்பிட்டு எல்லா ஜாதியிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா ஜாதியிலும் ஒரு சம்பவம் நடைபெறும்போது அந்த ஜாதியை சேர்ந்த தலைவர் போய் அங்க போய் நின்றுட்டு நாங்க தான் அவங்களுக்கான சொல்லி குரல் கொடுத்து அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு ஜாதியை தான் மாத்துறீங்க. அந்த மக்கள் அப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஜாதி வேணும்ப்பா, நமக்கு ஒரு ஜாதி தலைவர் சொல்லி அதை அப்படியே பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு தொடர்ந்து இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த முன்னாடி போய் நின்று குரல் கொடுக்காங்கல்ல அந்த தலைவர் எல்லாருமே மாற்று சமுதாயத்தினுடைய தலைவர் கூட நல்ல நட்புறவு தான் இருப்பாங்க. இங்க பாக்குறவங்க தெரியும், போய் பாருங்க பெரிய பெரிய விழாக்கள்ல அவங்க திரைமுறைகள் எல்லாம் நடக்குது. எல்லா ஜாதிய தலைவர்களும் அந்தந்த ஜாதிய மாற்று ஜாதியில உள்ள தலைவர் கூட நல்ல நட்புறவு தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அங்க போய் நின்றுட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க அந்த ஜாதிய ஓட்டுலாம் வாங்குறக்காண்டி, வேற ஒண்ணும் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஜாதியை வச்சோ ஒரு மதத்தை வச்சோ அரசியல் பண்றதுக்கு தளபதி விஜய் வரல. நான் திரும்ப நான் அவர் சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே தான். ஒரு கலைஞர் மட்டும்தான் இங்க உள்ள தமிழ் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் சமூகம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாதி மாத்த கடந்து பொதுவா பார்ப்பாங்க, நியூட்ரலா பார்ப்பாங்க. நீங்க திரைப்படம் பார்க்க ஒரு திரையில இருப்பாங்க, பக்கத்துல போறவங்க என்னன்னு தெரியாது எல்லாம் அவங்க ஒட்டுமொத்த. ஆனா இதே ஒரு கோயிலுக்குள்ள போனா கூட ஒரு மதத்தை வச்சு இல்ல ஒரு ஜாதியை வச்சு எல்லா இடத்துல பிரச்சனை வரும். ஆனா திரையரங்கள்ல அப்படி இருக்காது. அங்க வந்து அவங்க எல்லாம் ஒட்டுமொத்த பெருமத்தினா ஒருமித்து ஜாதி மதத்தை கறந்து அவர் ஒரு பொதுவான ஒரு கலைஞரா ரசிப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தர் வரும்போது அவரை நியூட்ரலா தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வருவார். எல்லாருக்குமே தலைவராக தான் அவர் யோசிப்பார். எடுத்தவங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது. சோ அதனால உடனே அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பத்தி எதுக்குமே கண்ணம் தெரிவிக்க மாதிரி அன்னைக்கு சின்னத்துறை மாணவனை கூட்டு வச்சு கௌரவப்படுத்தி அதுக்கு எதிராக வந்து பேசினார்ல, அப்பவும் இது இரு சமூகம் தானே. அப்ப அவர் இது யோசிச்சுதான் அதை பேசிக்கவே மாட்டாரு. ஏன் அன்னைக்கு இதெல்லாம் நீங்க பேசல? இப்ப கூட அஜித்குமாருக்காக இங்க வந்து கூடிய சமூகத்திலேயே சமூக போறாங்க எத்தனை பேர் அதுக்கு போனீங்க? நீங்க அப்படியே சொல்றதா இருந்தா பார்த்தா அங்க நிறைய பேர் போகவே இல்லையே. அதான் நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். சோ அப்படி உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு அரசியலா பண்றதுக்காக அவர் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு அரசியல் கட்சியை அங்க இருக்கிற உச்சத்தை இருக்கும்போது அதை ட்வீட் பண்ணிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரல. அவருக்கு தெரியும் எப்ப எது குரல் கொடுக்கணும். இதுல இன்னொருத்தன், அதாவது நான் இது வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா இதுக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கல. சோ நான் அதுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு வரும். சரி பண்ணி ஓட்டு போட்டு பண்ணி யாருக்கு ஓட்டு போடாது உன்னோட உரிமை, அதுல நம்ம பேச முடியாது. ஆனா ஒன்னு கேக்குறேன், அதாவது ஜாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டா அப்படின்னு சொன்ன நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி பம்மல் நாடார் பேரவை அப்படிங்கிற நாடார் சமூகம் சேர்ந்து நடத்தக்கூடிய காமராஜருடைய விழால கலந்துக்கிட்டு தன்னுடைய வேட்பாளர் கட்சி வேட்பாளர் அங்க அறிமுகம் பண்றாரு ஒரு நாடார. அப்புறம் எதுல என்ன பாக்குறீங்க நீங்க? இல்ல அவர் வந்து ஜாதி எதுக்குறாராம், ஜாதி எல்லாம் வெளியில கழட்டி விட்டு செருப்பு மாதிரி கழட்டி விட்டு வாப்பா, என்னால ஜாதியை பார்த்து நீ வந்து என்ன ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அங்கே போய் நிக்கிறீங்க? சோ இப்படி கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சுயலாபத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறவங்க மத்தியில ஒரே ஸ்டாண்ட் எடுத்து அவர் சில விஷயம் குழு கொடுக்க கண்டந்துக்கிறா அது அவருக்கு ஏற்படையா இருந்தா மட்டும் தான் அவர் வந்து கண்டந்து தெரிவிப்பார். இந்த விஷயத்துல இன்னைக்கு அந்த பெண்ணே அந்த வீடியோ வெளியிட்டுட்டுங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க பேசாதீங்க, உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க அப்படிலாம் பேசுறீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாக்கப்படுமே கேட்டு. சோ அதனாலதான் இந்த விஷயத்தை இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஒரு பூதமாக்கி தமிழ் சமூகனுடைய பிளவு ஏற்படுத்தி ஏன் இந்த பழக்கம் நினைக்கிறார். அத சின்னதா இருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு ஜாதியத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய இந்த ஒத்த சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் திராவிட கட்சிகள்கிட்ட கூட்டணி போகக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த அரசியல்வாதிகள் அதை பண்ணுவாங்க. அதை பண்றதுக்கு தளபதி விஜய் வரல. அவர் ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்கு வராரு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலனை கருதி கொண்டு வராரு. அவர் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும், எது குரல் கொடுக்கணும் எது குரல் கொடுக்க கூடாது. நீங்க எல்லாம் இருக்கு ஓகேவா? சோ இன்னைக்கு நான் பேச முடியாது ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு இது சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.